குருப்யோ நமஹ நமோ நமஹ. அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது ஏதாவது தர்ப்பணங்கள் பண்ணும்போது மாசப்பிறப்பு தர்ப்பணமாக இருக்கட்டும், என்ன தர்ப்பணம் பண்ணும்போதும் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த போஸ்டிங் அதை பற்றி தான். நம்மளுடைய சேனல் ராம் எக்னைட்ஸில் பிளேலிஸ்ட்டில் போனோம்னா அமாவாசை தர்ப்பணத்தில் த கான்செப்ட் ஆஃப் டைம் இன் ஹிந்து ரிச்சுவல்னு போட்டிருக்கேன். அது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பார்த்தோம்னா இந்த அமாவாசை தர்ப்பணத்தில் சங்கல்பக அப்படின்ட்டு சான்ஸ்கிரிட்டில் சங்கல்பக, தமிழில் சொல்கிறாங்கன்னா சங்கல்பம்போம். அதில் என்ன ஸ்லோகம் இருக்குது, என்ன மந்திரம் இருக்குது? ஸ்ரீராம ஸ்மரணை நைவ வியபோகதி ந சம்சயக ஸ்ரீராம ராம ராம திதிஹி விஷ்ணுஹு ததா வாரக நக்ஷத்திரம் விஷ்ணுஹு ஏவச்ச. இப்போ இந்த திதினா என்ன, அதை பற்றி அதில் பார்க்குறோம். திதினா என்ன, வாரம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. நம்ம மாசப்பிறப்பில் தர்ப்பணம் பண்ணாலும் சரி, எப்போ தர்ப்பணம் பண்ணாலும் சரி, போது அமாவாசை பண்ணால் அமாவாசை தீர்த்த அன்றைக்கி வந்துடும். அதனால் இது தெரிஞ்சுக்கணும். இப்போ திதினா என்ன, வாரம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எத்தனை திதிகள் இருக்குது, எத்தனை வாரங்கள் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் என்ன பேர், அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, அதான் இதில் பார்க்க போகிறோம். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரை இடையில எத்தனை நாள் இருக்குது? 14 நாள் இருக்குது. அதே மாதிரி பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரை 14 நாள் இருக்குது. அப்போ அமாவாசைக்கு பண்ணினோம்னா அன்றைக்கி என்ன சொல்லுவோம் தர்ப்பணத்தில்? அமாவாஸ்யாம் அப்படிம்போம். சரி, மற்றதில் முதல் தேதிக்கு அமாவாசையிலேருந்து முதல் தேதிக்கு என்ன சொல்லுவோம்? பிரதமான ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த நாளில் ஃபஸ்ட்டு நாளில் அப்படிங்கும்போது சான்ஸ்கிரிட்டில் வந்து பிரதமாயாம் புண்ணியதித்தௌ. அமாவாசையிலேருந்து 2ஆம் நாளாக இருந்ததுன்னா துத்தியாயாம் புண்ணியதித்தௌ. 3ஆம் நாளாக இருந்தால் திருத்தீயாயாம் புண்ணியதித்தௌ. 4ஆம் நாளாக இருந்தால் சதுர்த்தியாம் புண்ணியதித்தௌ. 5ஆம் நாளாக இருந்தால் பஞ்சமியாம் புண்ணியதித்தௌ. 6ஆம் நாளாக இருந்தால் ஷஷ்டியாம் புண்ணியதித்தௌ. 7ஆவது நாளாக இருந்தால் சப்தமியாம் புண்ணியதித்தௌ. 8ஆவது நாளுக்கு அஷ்டமியாம் புண்ணியதித்தௌ. 9ஆவது நாளைக்கு நவமியாம் புண்ணியதித்தௌ. 10ஆவது நாளைக்கு தசமியாம் புண்ணியதித்தௌ. 11ஆவது நாளைக்கு ஏகாதஷ்யாம் புண்ணியதித்தௌ. 12ஆவது நாளைக்கு துவாதஷ்யாம் புண்ணியதித்தௌ. 13ஆவது நாளைக்கு திரையோதஷ்யாம் புண்ணியதித்தௌ. 14ஆவது நாளைக்கு சதுர்தஷ்யாம் புண்ணியதித்தௌ. அப்புறம் பௌர்ணமாசியாம் அப்படின்னு வந்துடும். அப்போது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வர இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு போகிறதுனால அந்த பட்சத்துக்கு பேர் சுக்லபக்ஷம் அப்படின்னு பேர், பிரைட் பக்ஷம். பௌர்ணமிலேருந்து அமாவாசை போகிறது வந்து லைட்லேருந்து டார்க்கு போகிறதுனால அதுக்கு கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு பேர். ஸோ கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டு பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து வாரக. வாரகன்னா என்னது? டே ஆஃப் த வீக். 7 நாள் இருக்குது. சண்டேக்கு என்னது? பானுவாசரை. மண்டேக்கு வந்து இந்து வாசரை. செவ்வாய்க்கிழமைக்கு பௌம வாசரை. புதன்கிழமைக்கு சௌமிய வாசரை. வியாழக்கிழமைக்கு குருவாசரை. வெள்ளிக்கிழமைக்கு பிருகுவாசரை. சனிக்கிழமைக்கு ஸ்திர வாசரை. அப்போது அன்றைக்கி வரதுன்னா என்ன சொல்லுவோம்? அன்றைக்கி தர்ப்பணம் அன்றைக்கி பண்ண போகிறோம்னாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா, சண்டே பண்ண போகிறோம்னா அந்த நாளில் கூடிய, அந்த நாளுடன் கூடியங்கும்போது யுக்தாயாம் சொல்லணும். இப்போ சண்டேல வந்ததுனாக்க என்ன சொல்லுவோம்? பானுவாசர யுக்தாயாம். பானுனா சூரியன். சண்டைக்கு பானுவாசர. மண்டைக்குன்னா இந்துனா 3. மண்டைக்குன்னா இந்துவாசர யுக்தாயாம். டியூஸ்டேக்கு பௌமவாசர யுக்தாயாம். புதன்கிழமைக்கு சௌமியவாசர யுக்தாயாம். வியாழக்கிழமைக்கு குருவாசர யுக்தாயாம். அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு பிருகுவாசர யுக்தாயாம். சனிக்கிழமைக்கு ஸ்திரவாசர யுக்தாயாம். பானுன்னா சொல்லிட்டேன், சூரியன் சொல்லிட்டு. இந்துனா 3 சொல்லிட்டேன். பௌமன்னு அப்படி பூமியிலேருந்து பூமியனுடைய அப்படின்னு வரும். பூமியோடு தத்தித பிரத்யத்தை சேர்த்துட்டோம்னா பௌமியான்னு வந்துடும். பூமியோடைய பையன்தான் பௌமியான செவ்வாய். மார்ஸ் யார்? பூமியோட பையன். அதே மாதிரி சௌமியாங்கிறது சோமாவுடைய பையன். சோமன்னா இந்திரன், சோமன்னா சந்திரன். சந்திரனோட பையன் யார்? அவன் தான் புதன். புதன்னா மெர்க்குரி. ஸோ பூமியோட பையன் பௌம, அது வந்து மார்ஸு. சோமாங்கிறது சந்திரன். சந்திரனோட பையன் வந்து சௌமிய, அவன் வந்து மெர்க்குரி. பிருகுனது பார்கவ லீனேஜில் வந்தது. யாரெல்லாம் பார்கவ லீனேஜில், அதுக்கு தான் அர்த்தம் சொல்கிறோம். அந்த பிருகுவாசரம்னா என்ன, பிருகுக்குன்னா என்ன அர்த்தம், பௌமன்னா என்ன அர்த்தம், சௌமியான்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்காண்டி அர்த்தம் சொல்லிட்டு. இப்போ நட்சத்திரம் பார்க்கணும். 27 நட்சத்திரம் இருக்குது.
அப்போ அந்தந்த நட்சத்திரம் என்னைக்கு பண்ணுறோமோ அன்றைக்குள்ள நட்சத்திரத்தோடு சொல்லும்போது அந்த நட்சத்திரம் கூடியங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யுக்தாயாம். இப்போ என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திர யுக்தாயாம் சொல்லணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை வருதுனாக்க அஸ்வினி நட்சத்திர யுக்தாயாம். அஸ்வினிக்கு தமிழ்லையும் அஸ்வினி தான், சான்ஸ்கிரிட்லேயும் அஸ்வினி தான். பரணி நட்சத்திர யுக்தாயாம், கிருத்திகா நட்சத்திர யுக்தாயாம் கார்த்திகைக்கு, ரோகிணி நட்சத்திர யுக்தாயாம், மிருகசீர்ஷ நட்சத்திர யுக்தாயாம் அல்லது மிருகஷிரா நட்சத்திர யுக்தாயாம், அது மிருகசீஷம். ஆர்திரா நட்சத்திர யுக்தாயாம் திருவாதிரை, புனர்வசு நட்சத்திர யுக்தாயாம் புனர்பூசம், புஷ்ய நட்சத்திர யுக்தாயாம் பூசம், ஆஷ்லேஷா நட்சத்திர யுக்தாயாம் ஆயில்ய நட்சத்திரம், மகா நட்சத்திர யுக்தாயாம், பூர்வ பால்குனி நட்சத்திர யுக்தாயாம் பூரம், உத்தர பால்குனி நட்சத்திர யுக்தாயாம் உத்தரம், ஹஸ்த நட்சத்திர யுக்தாயாம், சித்ரா நட்சத்திர யுக்தாயாம், ஸ்வாதி நட்சத்திர யுக்தாயாம், விஷாகா நட்சத்திர யுக்தாயாம், அனுராதா நட்சத்திர யுக்தாயாம் அனுஷ நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திர யுக்தாயாம் கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திர யுக்தாயாம், பூர்வ ஆஷாடா நட்சத்திர யுக்தாயாம் பூராடம், உத்தர ஆஷாடா நட்சத்திர யுக்தாயாம் உத்திராடம், ஸ்ரவண நட்சத்திர யுக்தாயாம் திருவோணம், தனிஷ்டா அல்லது ஸ்ரவிஷ்டா நட்சத்திர யுக்தாயாம் அவிட்டம், சதபிஷா சதபிஷக் எது வேணா சொல்லலாம் நட்சத்திர யுக்தாயாம் சதயத்துக்கு, பூர்வ பாதர பதா அல்லது பூர்வ புரோஷ்ட பதா அப்படின்னா என்ன அர்த்தம், பூரட்டாதி நட்சத்திர யுக்தாயாம், உத்தர பாதர பதா உத்தர புரோஷ்ட பதா அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திர யுக்தாயாம், பூர்வ பாதர பதா நட்சத்திர யுக்தாயாம் சொல்லலாம் அல்லது பூர்வ புரோஷ்ட பதா நட்சத்திர யுக்தாயாம், அது மாதிரி உத்தர பாதர பதா நட்சத்திர யுக்தாயாம் அல்லது உத்தர புரோஷ்ட பதா நட்சத்திர யுக்தாயாம், ரேவதி நட்சத்திர யுக்தாயாம். இதெல்லாம் தெரியணும். நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லும்போது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த 20 நட்சத்திரத்துக்கும் மீனிங் கூட இருக்குது. நீங்கள் அஸ்வனின்னா என்னது, கடவுளுடைய டாக்டர் அப்படின்னு அர்த்தம். பரணினா எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர்னு அர்த்தம். கிருத்திகானாக்கா அந்த நர்சஸ், அந்த வளர்ப்பு தாயா முருகரோடு. ரோகிணினா சோப்பாக இருக்கிறது, அவர் ஸ்டாரோட பேர் கூட, ரெட் ஸ்டாரோட பேர் கூட. மிருகஷீர்ஷ அல்லது மிருகஷிரா அப்படின்னா மானுடைய தலை. ஆர்திரா அப்படின்னா ஸ்டாம் காடு, புயல் காடு, புயலோட காடு. புனர்வசுனாக்கா 2 சேரியட், 2 தேர்கள். புஷ்யனாக்க நரிஷ்மெண்ட். ஆஷ்லேஷானாக்கா தழுவிக்கொள்றது, கட்டிக்கிறது. மகா அப்படின்னாக்க பவுண்டிஃபுல். பூர்வ பால்குனினாக்கா ஃபர்ஸ்ட் ரெட்டிஷ் ஒன், முதல்ல இருக்கிற சோப்பாக இருக்கிறது. உத்தர பால்குனினா 2வது ரெட்டிஷாக இருக்கிறது. ஹஸ்தம் தெரியும், கை. சித்ராங்கிறது பிரைட் ஒன், அது ஒரு ஸ்டாரோட, ஸ்பைகா ஸ்டாரோட பேர் கூட. ஸ்வாதி அப்படின்னா வெரி குட்னு அர்த்தம். விஷாகானா ஹேவிங், ஷாக்கானா பிரான்ச்சஸ், பிரான்ச்சஸ் உடைய அப்படின்னு அர்த்தம். அனுராதானா ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். ஜேஷ்டானா பெரியவாளுக்கும் சொல்லுவா, நல்ல எக்ஸலண்ட்டுக்கும் சொல்கிறது ஜேஷ்டா. மூலம்னா ரூட்டு. பூர்வ ஆஷாடானா இன்வின்சிபிள், அவரை வெற்றி வாகை சொல்ல முடியாது. ஆஷாடானாலே 2க்கும் பூர்வ உத்தரக்கு அதே தான். ஸ்ரவணானா கான்டம்ப்ளேட்டிங். தனிஷ்டா அல்லது ஸ்ரவிஷ்டானா, தனிஷ்டான என்னது, ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரவிஷ்டானாக்கா ரொம்ப ஸ்விஃப்டாக மூவ் ஆகிறவங்க. சதபிஷா அல்லது சதபிஷக். பிஷக்னா டாக்டர், 100 டாக்டர், ரிக்வயரிங் 100 டாக்டர், 100 டாக்டர் தேவைப்படுறதுன்னு அர்த்தம். பூர்வ பாதர பதா அல்லது பூர்வ புரோஷ்ட பதானாக்கா த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பிளஸ்ட் ஃபீட். அப்புறம் உத்தரத்தில் த செகண்ட் ஆஃப் த பிளஸ்ட் ஃபீட். ரேவதினாக்க ப்ராஸ்பரஸ்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, எல்லா நட்சத்திரக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம், தர்ப்பணத்தில் வரத்தில் திதினா என்னென்னு பார்த்தோம், எத்தனை திதி இருக்குதுன்னு பார்த்தோம், அதுக்கு எப்படி பேர் சொல்லுவோன்னு பார்த்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டுக்கெல்லாம் எப்படி சொல்லுவோம், அந்த நாளில்னாக்க. அதே மாதிரி வாரங்கள் 7 நாட்கள் இருக்குது, அந்த நாளுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம். அந்த நாளில் பண்ணும்போது யுக்தாயாம்னு பார்ப்போம். அப்புறம் அந்த நட்சத்திரத்தில் தர்ப்பணம் பண்ணும்போது 27 நட்சத்திரத்துக்கும் சான்ஸ்கிரிட்டில் நட்சத்திரத்தை பார்த்து தமிழ்லேயும் அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்துட்டோம். அதையும் யுக்தாயாம் பட்டு பண்ணணும். ஸோ
இப்போ இது வந்து என்ன தர்ப்பணம் பண்ணாலும் இதெல்லாம் புரிஞ்சதுனால நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க தர்ப்பணம் பண்ணும்போது. முள்ள முள்ள உங்களுக்கு வந்து புரியும். நம்மளே வந்து சில பேர்லாம் தனியாக புக்கை பார்த்து பண்ணிக்கிறாங்க, அவளுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தர்ப்பணம் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.